மதுரை மாவட்டத்தில் தேர்வெழுதிய +2 மாணவிகள் 54 பேர் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து கலெக்டரிடம் மனு அளித்தனர். +2 தேர்வு முடிவு வெளிவந்து 5 நாட்களுக்கு மேலாகியும் மதுரை மாவட்டம் கோரிப்பாளையத்தில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் தேர்வு எழுதிய 54 மாணவிகள் தேர்வு முடிவுகளை இணையதளத்தில் தெரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்ட தேர்வு முடிவு பட்டியலிலும் இந்த மாணவிகளின் ரிசல்ட் வரவில்லை. இதுகுறித்து சென்னையில் உள்ள அரசு தேர்வு இயக்குநரகத்தில் விசாரித்தபோது விடுபட்ட மாணவிகளின் மதிப்பெண்கள் மட்டும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதுவரை மாணவிகள் தேர்ச்சி அடைந்ததற்கான எந்தவித சான்றுகளையும் அரசு தேர்வு இயக்குநர் அலுவலகம் கொடுக்கவில்லை. இதனால் அந்த மாணவிகள் அனைவரும் மேற்படிப்பிற்கு விண்ணப்பிக்க முடியாமல் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமையன்று மதுரை கலெக்டர் அலுவலகத்தில் மாணவிகளும் பெற்றோரும் தேர்வு முடிவுகளை தெரிவிக்க கோரி மனு அளித்தனர். நாங்க மொத்தம் 180 பிள்ளைங்க கிட்ட நாங்க எக்ஸாம் எழுதணும். அதுல 54 பிள்ளைகளுக்கு மட்டும் வரல ரிசல்ட். ஆனா ஸ்கூல்ல மெயில்ல சொல்லிட்டாங்க. நெட்ல எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நாங்க காலேஜ்னு போனோம்னா எங்களுக்கு நெட் மார்க் வேணும்னு சொல்லி கேக்குறாங்க. காலேஜ்ல போய் அப்ளிகேஷன் போட்டிருக்கு. நீங்க எந்த ஃபார்ம் வாங்க முடியல, எதுவும் செய்ய முடியல. அதனால இப்ப கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம். +2 எக்ஸாம் எழுதிருக்கேன். எங்களுக்கு இன்னும் ரிசல்ட் தகவல் தெரியல. வெளியே நெட்ல கேட்டோம்னா செக் த நம்பர்னு வருது. காலேஜ்ல ஃபார்ம் வாங்கினேன். வாங்கி ஃபுல்லப் பண்ணி உள்ள போட முடியல. ஏன்னா மார்க் ஷீட் வேணும்னு சொல்றாங்க. அது இருந்தாதான் எல்லாம் பண்ண முடியும். அதனால நாங்க கலெக்டர் ஆபீஸ் என்னன்னு மனு கொடுக்க வந்தோம். எந்த ஆண்டும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு தேர்வு எழுதிய மாணவர்களின் விடைத்தாள் ரயிலில் இருந்து தவறி விழுந்து சேதமடைந்தது. விடைத்தாள் பண்டல் காணாமல் போனது தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்வதில் குழப்பம் என்று பள்ளி கல்வித்துறையில் அடுத்தடுத்து குழப்பங்கள் நீடித்து வருகின்றன.